சந்தோஷம். பெரும்பாலான நேரங்களில் மனிதர்களை தவறாக மதிப்பிடுவதும் குறைவாக மதிப்பிடுவதும் பெரும்பாலான நேரங்களில் நடைபெறுகிறது என்கிறது ஒரு உளவியல் கருத்து. பெரும்பாலும் கேவலமாக பேசக்கூடிய சில விஷயங்கள் தான் சிறப்பான அம்சங்கள் பெற்றிருக்கும் என்கிறார்கள். நாயை கேவலமாக திட்டுகிறார்கள், கழுதையை கேவலமாக திட்டுகிறார்கள். நாய் மோப்பம் பிடிக்கின்றது, கழுதை சுமை சுமைக்கின்றது. அது கெட்டதாக திட்டுகிறோம் தவிர அதனால் நன்மைகள் அதிகம். குதிரை வேகமாக ஓடுகிறது, மோப்பம் பிடிக்கவோ சுமை சுமக்கவோ குதிரைக்கு தெரியாது என்பது. கடவுள் எல்லோரிடத்திலும் ஒரு ஆற்றல் கொடுத்திருக்கின்றார். அதை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்து அவர்களை தவறான குறைவான மதிப்பிடக்கூடாது என்கிறார்கள். காரணம், அவர்களிடத்திலும் ஒரு சிறப்பு அம்சம் இருக்கும். அதை புரிந்து கொண்டால் ஆபத்தில் கூட அவர் உதவுவார் என்பார்கள். ஒரு முறை ஒரு பெரியவர் ஆற்றில் விழுந்து விட்டார். அவரை காப்பாற்றுவதற்கு ஒருவர் கரை ஓரம் நின்றிருந்தார். அவர்தான் அவரை காப்பாற்றினார். அந்த நேரத்தில் அவருக்கு அந்த திறமை இருக்கின்றது. அவரை தவறான குறைவாக மதிப்பீடு செய்தால் அவரிடம் இருக்கின்ற நல்ல விஷயங்கள் நமக்கு பயன்பாடு இல்லாமல் போகும். எனவே எந்த ஒரு செயலிலும் யாரையும் தவறான மதிப்பிடாமல் குறைவாக அவர்களை எண்ணாமல் அவர்களிடத்திலும் ஒரு சிறப்பு உண்டு. கடவுள் எல்லோரிடத்திலும் எல்லா ஆற்றலையும் கொடுத்திருக்கின்றார். அதனால் தவறான செயல்கள் பார்க்காமல் நல்ல சிந்தனையோடும் பார்க்க வேண்டும் என்கிறார்கள். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.